ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜெய்சாக்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கும் நான் கோடிங் தரேன்னு. ஸோ அதை பத்தி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. நீங்க அது இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப் பார்த்தீங்கன்னா, டிஒய் டிரைவ் 3ன்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நானும் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா போன வீடியோ டெர்மினல்ஸ் வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கோடிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நிறைய கோடிங் பண்ற மாதிரி எரர் வரும். ஆனா இதுல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளா எல்லாருமே பண்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க உள்ள போலாம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஸோ ஆப்ல பார்த்தீங்கன்னா இப்படிதான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு. சைட்ல அந்த 3 டாட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல், பிஐபி இன்ஸ்டால், ஷேரு எல்லாமே நிறைய இருக்கும் செட்டிங்ஸ். அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிஐபின்னு இருக்கும். ஓகேங்களா? பிப் இன்ஸ்டால் அதுக்குள்ள போயிட்டு நான் கமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்க சைட்லேயும் தரேன், கீழேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பைத்தான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிற கோடிங் பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ நீங்க இன்ஸ்டால் பைத்தான் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பிப் கொடுங்க. மேலே இருக்கு பாருங்க, இன்ஸ்டால் பிஐபி கொடுத்தோன்னே சைடில் இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணோன்னே அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இது ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வெளியே வந்துருங்க. அகைன் வெளியே வந்துட்டு நம்ம கோடிங் பேஜுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துருங்க. ஓகேங்களா? வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு நான் தனியாக ஃபைல் போட்டு நான் தரேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸிங் மட்டும் முடிஞ்சு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஐபி இன்ஸ்டால் அண்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கோடிங் இதுல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா நீங்க ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே எல்லோ கலர் பட்டன் தெரியுதுல்ல, ப்ளே பட்டன் மாதிரி. ஓகேங்களா? நீங்க அந்த வீடியோ பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணாம உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க அந்த இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன்ல, அது உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த எல்லோ கலர் பட்டன் நீங்க டச் பண்ணா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா கோட் ரன் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட். அந்த எல்லோ பட்டன் நீங்க கிளிக் பண்ணோன்னே இப்படிதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன இன்புட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? பெரிய நம்பர் லாஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்க கேம் 1 மினிட்ல தான் நீங்க வந்து இது செக் பண்ணணும். 30 மினிட் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தப்பா வரும். சரிங்களா? 1 மினிட்டோட லாஜிக் மட்டும் தான் இதுல அப்ளை ஆயிருக்கு. ஸோ நீங்க 1 மினிட் மட்டும் தான் ப்ளே பண்ணணும் இதுல. லாஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 34 இருக்கு. கீழே லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஓகேவா? நான் ரெண்டுமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, அந்த 2 நம்பரையும் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஹேக்ல நம்ம போடலாம். லாஸ்ட் 2 நம்பர் 34, கீழ பார்த்தீங்கன்னா 3 குடுத்தோனே எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் வருது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ஓகே, நமக்கு வந்து ஸ்மால் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிருக்கு. நம்ம கேம்ல பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த கேம பொறுத்தவரைக்கும் நீங்க 5 லெவல் கண்டிப்பா நீங்க மெயின்டெயின் பண்ணி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரீங்கிறதுனால உங்களுக்கு அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ். இது எத்தன லெவல் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா 35, கீழ லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. நான் ரெண்டுமே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அப்புறம் 35. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல பண்ண போறோம். அதே மாதிரி யாரும் இதுல மிஸ்டேக் பண்ணிருக்காதீங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல என்ன கேக்குதுன்னா, நீங்க நெக்ஸ்ட் அகைன் நம்ம ப்ளே பண்றோமா, இல்ல எக்ஸிட் ஆகி இதோட வெளிய போறோமான்னு கேக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க எண்ண கொடுத்து கண்டினியூ பண்ணா உங்களுக்கு அகைன் திரும்ப கோடிங் ரன் ஆகும். இதே நீங்க கியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லி வெளியே வந்துடும். ஓகேவா? நான் எண் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் நம்பர் நான் பார்த்துக்கிறேன் 35. ஓகேவா? 35 கீழே பார்த்தீங்கன்னா 8 அது லாஸ்ட் டிஸ்ல வந்திருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பிக் ஷோ ஆகுது. ஓகேவா? நான் அதையும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்க பாருங்க. எந்த ஒரு கட் எடிட்டுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் ஷோ ஆகுது. ஸோ நம்ம ஹேக்ல போய் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, பிக் 9 பார்த்தீங்கன்னா வின்னு. ஓகேங்களா? பாருங்க, அண்டர் 1 லெவல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வின் ஆயிருச்சு. ஸோ பிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வின்னு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வின் ஆயிருக்கு. இன்னும் 4 வின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா அகைன் பார்த்தீங்கன்னா 36 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. லாஸ்ட் டி நம்பர் 36, கீழே பார்த்தீங்கன்னா 9 நம்பர் இருக்கு. லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9 வந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம அகைன் நான் எண் கொடுத்து திரும்ப நான் வந்து ரிசல்ட் பேஜ்ல வந்துக்கிறேன். இந்த இடத்துல 36 நான் இன்புட் பண்ணிட்டு இதில் 9 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா பிக் தான் ஷோ ஆகுது. ஓகேவா? நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா பிக் தான் ஷோ ஆகுது. ஸோ நம்ம கேம்ல பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வருதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஒரு வின் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக் ஷோ ஆயிருக்கு. சேம் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஏஐ கால்குலேஷன் மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 60% மட்டும் தான் வின்னிங் தரும். ஓகேவா? 100% இதை நம்பி நீ யாரும் ப்ளே பண்ண வேணாம். ஒரு 40% இல்ல 50% பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ல நம்பி நீங்க ப்ளே பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு அனலைஸ் மட்டும் தான். உங்களுக்கு ஒரு கிளியரா சொல்லும் அவ்வளவுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பிக் வின். ஓகேவா? நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன்.
ஒரு லாஸ் அகைன் பாத்தீங்கன்னா ஒரு வின்னு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வின் கொடுத்துருக்கு. இதோட பாத்தீங்கன்னா 2 வின்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, இதோட பாத்தீங்கன்னா ஒரு 2 வின்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 வின்ஸ் பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கு. ஓகேவா? நம்ம அதையும் நீங்க முழுசா பாத்துருங்க. நான் லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன். அத வந்து எல்லாம் கேட்டுக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 37 சீரியல் நம்பர். லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9 இருக்கு. ஓகேவா? நான் திரும்ப எண் கொடுத்து அகைன் பாத்தீங்கன்னா வந்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 37 இன்புட் பண்ணிட்டு, கீழ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 9 தான் அகைன் வந்திருக்கு. ஸோ இந்த தடவ என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் வந்திருக்கு. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா கீழ தான் வரும். ஓகேவா? நீங்க மேல யாரும் பாக்காதீங்க. லாஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா கீழ வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த தடவ லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா ஸ்மால் இருக்கு. ஓகேவா? நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப நம்ம கேம்ல பாத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வருதுங்கிறதையும் பார்ப்போம். ஓகே கைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பிக் வருதா இல்ல ஸ்மால் வருதான்னு பார்ப்போம். நம்ம ஹேக் பாத்தீங்கன்னா ஸ்மால் தான் சொல்லியிருக்கு. ஓகே. ஸ்மால் பாத்தீங்கன்னா நமக்கு அகைன் வின். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு லாஸ் தான் ஆனுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 வின் பாத்தீங்கன்னா கன்டினியூஸா நம்ம பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கோம். ஸோ நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்மால் பாத்தீங்கன்னா நமக்கு வின் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஏஐ கால்குலேஷன் மட்டும் தான். நான் அகைன் சொல்றேன். இது ஒரு ஏஐ கால்குலேஷன் மட்டும் தான். ஓகேவா? இதை டிபெண்ட் பண்ணி யாருமே உங்க ஃபுல் அமௌண்ட்டை போட்டு ப்ளே பண்ணாதீங்க. நீங்க வச்சிருக்க அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு 5 லெவல் மெயின் பண்ணி ஆடுங்க. இப்போ நீ ஒரு ₹1000 நீங்க உங்களுக்கு கேபிட்டல் இருக்குன்னா, அத 50% பாத்தீங்கன்னா ஒரு 500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ₹500 நீங்க 5 லெவல் போட்டு நீங்க விளையாடுங்க. ஏன்னா பேக்கப்க்கு எப்பயுமே மணி இருக்கணும். ஓகேவா? நீங்க ஃபுல் மணியும் பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டு நீங்க உட்காந்துருக்க கூடாது. பேக்கப்க்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்கள்ட்ட மணி இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த நீங்க லாஸ் பண்ண அமௌண்ட்ட ரெக்கவர் பண்ண முடியும். நீங்க ₹1000 இருக்குன்னா அந்த ₹1000மே 5 லெவல் போட்டு நீங்க விளையாண்டுட்டு, ஃபுல்லா நீங்க லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஓகேவா? சரி ஓகே. இப்ப வந்து இந்த இடத்துல என்ன ரிசல்ட் வந்துச்சு நான் சரியா பார்க்கல. சரி ஓகே பார்ப்போம். ஓகே. இதுல ஸ்மால் வந்திருக்கு. பட் என்ன சொல்லுதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. ஸ்மால் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆட்டுக்கு. ஓகே. ஸ்மால் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஒரு லெவல் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆயிருக்கு. ஒரு லாஸ், 3 வின்ஸ். திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 நம்பர் பாத்தீங்கன்னா அகைன் பாத்தீங்கன்னா 39 இருக்கு. ஓகேவா? 39 லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 0 வந்திருக்கு. ஓகே. இந்த இடத்துல நான் எண் கொடுத்து திரும்ப நான் ஹேக்க கண்டினியூ பண்றேன். கைஸ் அதே மாதிரி சேம் டைம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வின்னிங்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்றீங்களோ, ப்ராஃபிட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா விளையாடுறது இல்ல 1 மணி நேரம், 2 மணி நேரம் தொடர்ந்து நீங்க விளையாண்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஒரு லெவல் ஆல்ரெடி லாஸ் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ளே பண்றோம். ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்மால் ஷோ ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன வருதுங்கிறத பார்ப்போம். நான் வந்து பெட் பண்ணி போடலாம். பெட் பண்ணி போட்டா வீடியோக்கு ஸ்ட்ரைக் வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரைக் வராம இருக்கணும்னா நான் பெட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சும்மா அப்படி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸ்மாலும் பார்த்தீங்கன்னா வின்னு. நான் பெட் பண்ணி காமிச்சேன்னா, அது வந்து நான் உங்கள ப்ரொமோட் பண்ற மாரி ஆயிரும். இந்த கேமையா இருக்கட்டும், இல்ல நான் என்னோட ஹேக்கையா இருக்கட்டும், ப்ரொமோட் பண்ற மாரி ஆயிரும். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் பண்ணல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இது மாரி என்ன டூல் இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் 1 வின்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. லாஸ்ட் பீரியட் நம்பர் பார்த்துக்குவோம். பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா 42 போட்டுட்டு, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அகைன் 0 தான் வந்துச்சு. ஓகேவா? இதுல அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் ஷோ ஆகுது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கீழ வந்து போயிட்டா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மால் தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? சரி ஓகே. இது என்ன வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி என்கிட்ட பார்த்தீங்கன்னா நெறைய பேர் ஃப்ரீ ஆக்சஸ் தான் கேட்குறீங்க. ஃப்ரீயா நான் தரலாம். பட் நான் கிரியேட் பண்ணதுக்கு எனக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வேணும். ஏன்னா கலர் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அவ்வளவா ப்ளே பண்ண மாட்டேன். நான் உங்கள்ட்ட நெறைய பேருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஹேக் நான் அவங்க எல்லாத்தையுமே டெஸ்டிங் கொடுத்துருக்கேன். 3 டேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே டெஸ்டிங் கொடுத்துருக்கேன். எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. லாஸ் இல்லன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட ஹேக் நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்ண எனக்கு ப்ராஃபிட்லாம் எப்படி? ஏன்னா கலர் ட்ரேடிங் ப்ளே பண்ண மாட்டேன். அது சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் தெரியல சரியா ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இவ்வளவு நல்லா பண்ற நீங்களே அதை விளையாண்டு நீங்களே காசு எடுத்துக்கலாம்ல அப்படின்னு. நான் என்னைக்குமே ட்ரேடிங்குள்ள அவ்வளவா வரமாட்டேன். நான் அதுல இன்வால்வ் ஆக மாட்டேன். நீங்க ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்றேன். ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா 5 வின்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேவா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம 7 ரவுண்ட் ப்ளே பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா 2 லாஸ் மட்டும் தான். ஓகேவா? மத்தபடி நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா 5 வின் ஆயிருக்கு. 2 லாஸ் 5 வின்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகேவா? இத வந்து நீங்க எப்படி பெட்டிங் பண்ணணும் என்னங்கிறத பத்தி நான் சொல்றேன். நான் லாஸ்ட்டா சொல்லியிருந்தேன்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப ப்ளே பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் நம்பர் இருக்கும்ல, அதாவது லாஸ்ட் 2 டிஜிட் பாத்தீங்கன்னா பீரியட் நம்பர் 00ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் 2 நம்பர் பாத்தீங்கன்னா 00ன்னு ஆரம்பிக்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த இதுல மார்க் பண்ணி பாருங்க. இந்த 00ன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு 25 வரையும் நீங்க ப்ளே பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா அப்போதைக்கு ரிசல்ட் நம்ம கால்குலேஷன் தப்பு தப்பா தான் வரும். லாஸ்ட் பீரியட் நம்பர் பாத்தீங்கன்னா 00, 0 to 1, 0 to 10 அந்த மாதிரி வரப்ப நீங்க ப்ளே பண்ணாதீங்க. ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்கன்னா 12, 13, 15 இப்படி போகும். அந்த மாதிரி இருந்தா நீ டோன்ட் ப்ளே. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 6 லெவல், 7 லெவல் லாஸ் ஆகும். ஸோ நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா 25 மேல இருக்க மாரி இருக்கணும். ஓகேவா? 26, 27 இந்த மாரி நீங்க வந்து 99 வரையும் நீங்க ப்ளே பண்ணலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 4 லாஸ், 3 லாஸ்க்குள்ளயே உங்களுக்கு வின் குடுத்துரும். ஓகேவா? இதுதான் நான் சொல்லலாம்னு இருந்தேன். யாருமே பார்த்தீங்கன்னா 0, 0 இருக்கப்ப ப்ளே பண்ணாதீங்க. அப்புறம் 01, 02 அப்புறம் 13, 14 அந்த மாரி 19, 20 வரையுமே நீங்க ப்ளே பண்ணாதீங்க. 20க்கு மேல வந்ததுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 3 லெவல், 4 லெவல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின் ஆயிரும். ஓகேவா? அதே மாரி வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில ஒரு 5 வின்ஸ் ப்ளே பண்ணீங்க. திரும்ப ஒரு ஈவினிங் ஒரு 5 வின்ஸ், நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வின்ஸ் அவ்வளோதான் நீங்க ப்ளே பண்ணணும். நம்மள்ட்ட டூல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க ரொம்ப ப்ளே பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா கேட்டீங்க. அதனால உங்களுக்கு குடுத்துருக்கேன். இது மத்தபடி உங்க ஓன் ரிஸ்க் தான். நீங்க ப்ளே பண்றதுலருந்து எல்லாமே. சரி ஓகே கைஸ். ஓகேவா? அதே மாரி உங்கள்ட்ட இன்னொன்னு சொல்லலாம்னு இருந்தேன். நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அப்புறமேட்டு கீழ பார்த்தீங்கன்னா ஹேக்கோட லிங்க் பிளஸ் ஆப்போட லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொன்ன மாரி யூஸ் பண்ணுங்க. ப்ராஃபிட் கண்டிப்பா எடுக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.